இன்றைய முக்கிய நிகழ்வுகள். நகர பகுதியில் தாறுமாறாக ஓட்டிய கார் மோதி ஒருவர் பலி, 4 பேர் காயம். காரைக்காலில் பரபரப்பு. அமைச்சரவை பதவியேற்பு திடீர் ஒத்திவைப்பு, மத்திய அரசின் ஒப்புதல் கிடைப்பதில் தாமதம். காரைக்கால் நகர பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து மது போதையில் இயக்கப்பட்ட கார் மோதி விபத்தில் சாலையில் சென்ற ஒருவர் உயிரிழப்பு, 4 பேர் காயம். 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதம். காரைக்கால் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காமராஜர் சாலையில் இன்று காலை திடீரென்று ஒரு கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் சென்ற இருசக்கர வாகனம் மற்றும் நடந்து சென்றவர்களை மோதியவாறு சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்றுள்ளது. அப்பொழுது சாலையில் சென்ற பொதுமக்கள் அந்த காரை துரத்தி சென்று காரை இயக்கிய 2 நபர்களை பிடித்து போக்குவரத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அப்பொழுது போலீசார் அவர்களிடம் நடந்த விசாரணையில் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த மேகராஜ் மற்றும் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த செல்வா என்றும் அவர்கள் மது போதையில் காரை இயக்கியதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கார் விபத்தில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் மற்றும் நடந்து சென்ற 5 பேருக்கு பலமான காயம் ஏற்பட்டு காரைக்கால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் சுரேஷ்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் கட்டுப்பாட்டை இழந்த கார் மோதியதில் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்துள்ளது. இந்த நிலையில் காரைக்கால் நகர பகுதியில் மது போதையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் சென்றவர்களை மோதியவாறு சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. ஆட்சியில் இருப்பது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் ஆள்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்று திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட திராவிடர் கழகம் சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாளை முன்னிட்டு திராவிடர் எழுச்சி நாள் பொதுக்கூட்டம் புதுச்சேரி சுதேசி மில் அருகே நடைபெற்றது. புதுச்சேரி மாநில திராவிடர் கழக தலைவர் சிவ வீரமணி, புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியின் அரசியல் பயணம், தமிழ் மொழிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்புகள், சமூக நீதி மற்றும் பகுத்தறிவு கொள்கைகளுக்காக மேற்கொண்ட நடவடிக்கைகள், கல்வி மற்றும் நலத்திட்டங்களில் அவர் ஏற்படுத்திய மாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாஜிம், செந்தில்குமார், கார்த்திகேயன், செந்தில் என்கிற ரமேஷ், விக்னேஷ் கண்ணன் ஆகியோருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி, திராவிட இயக்க வளர்ச்சியில் கலைஞரின் பங்கு, அவரது எழுத்தாற்றல், நிர்வாகத்திறன் மற்றும் தமிழக அரசியலில் அவர் பதித்த அழியாத முத்திரை குறித்து பேசப்பட்டதுடன் இன்றைய தலைமுறையினர் கலைஞரின் சிந்தனைகளையும் கொள்கைகளையும் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் பேசிய அவர், ஒரு சிலர் கலைஞரை குறித்து அவதூறு பேசுகின்றனர். ஆனால் அவர்கள் பிறப்பதற்கு முன் கோபாலபுரத்தில் தன் சொந்த உழைப்பில் வீடு வாங்கியவர் கலைஞர். நின்று நிதானமாக பேசுவதற்கு கொள்கை தேவை, அரசியல் புரிதல் தேவை, வரலாறு தேவை. ஆனால் அப்படி ஒன்றும் இல்லாதவர்கள் வீதியில் இறங்கி கத்திக்கொண்டு செல்ல வேண்டியதுதான். எங்களிடத்தில் கொள்கை இருக்கிறது, அரசியல் இருக்கிறது, தலைவர்கள் இருக்கிறார்கள். தலைவர்கள் மறைந்தாலும் அதை தூக்கி பிடிப்பதற்கு ஆயிரம் மதிவதனிகள் வந்து கொண்டே இருப்பார்கள். இந்த இயக்கம் வீழாது. அடிக்கிற காற்றில் யார் வேண்டுமானாலும் வரலாம். அதை தமிழகம் மற்றும் புதுச்சேரி மக்கள் விரைவில் உணர்வார்கள். ஆட்சியில் இருப்பது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் ஆள்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். காரணம், மகளிர் விடியல் பயணம், மகளிர் உதவித்தொகை. திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் முதல்வன் திட்டத்தில் படித்த ஒரு மாணவன் இன்று IAS தேர்ச்சி பெற்று கலெக்டராக பதவியேற்றுள்ளார். இந்த திட்டங்களை எல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் RSS மற்றும் பாஜகவின் வெறி செயலால் கொண்டுவரப்பட்ட ப்ராடக்ட் தான் இன்று விற்பனையாகியுள்ளது. அந்த ப்ராடக்டின் ஆயுட்காலம் இன்னும் 5 மாதங்களில் காலாவதியாகிவிடும். திமுகவை எதிர்த்தவர்கள் எல்லாம் இறந்துவிட்டனர். ஆனால் திமுக நின்று கொண்டுதான் இருக்கிறது. உங்கள் அரசியலின் மைய புள்ளியை தீர்மானித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றார்.
காரைக்கால் அருகே திடீரென்று வீட்டில் தீ விபத்து. தீ விபத்து காரணமாக வீடு மற்றும் வீட்டில் உள்ள பொருட்கள் எரிந்து சேதம். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. காரைக்கால் மாவட்டத்தில் கோவில்பத்து பிள்ளைத்தெரு வாசலில் கலைஞர் நகரில் வசித்து வருபவர் கோபாலகிருஷ்ணன். இவர் வீட்டை பூட்டிவிட்டு தனது மனைவியுடன் வெளியே சென்றுள்ளார். இந்த நிலையில் இவரது வீட்டில் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் காரைக்காலில் நிலவி வரும் கடும் கோடை வெப்பம் காரணமாக தீ மளவென பரவி வீட்டின் கூரை மற்றும் வீட்டில் உள்ள பொருட்கள் முற்றிலும் எரிந்து நாசமானது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தொடர்ந்து தீ விபத்து குறித்து வருவாய்த்துறை மற்றும் நகர காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கோடை வெப்பம் காரணமாக திடீர் தீ விபத்தால் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுதான் ஆரம்பம். பெரிய மாற்றத்தை நோக்கி களமிறங்கியுள்ளேன். தேர்தல் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அதிரடியாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்டோரை காட்டிலும் அதிகப்படியாக 10,750 வாக்குகள் பெற்று பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனையடுத்து தேர்தலில் வெற்றிக்காக உழைத்த தொகுதி தலைவர்கள், வார்டு, பூத் மற்றும் பொதுமக்கள் என பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் மூலகுளம் பகுதியில் உள்ள தனியார் மஹாலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேர்தலில் தனது வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், வெயிலும் மழையும் பாராமல் உழைத்த மக்களின் நம்பிக்கையால் கிடைத்த வெற்றி இது. தனிநபர் வெற்றி அல்ல. 10,750 வாக்குகள் அதிகப்படியாக பெற்று முதல்வர், நமச்சிவாயம் ஆகியோரை தாண்டியும் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், தொகுதி மக்களின் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது என்றார். நான் பதவிக்காக வரவில்லை, மக்கள் சேவைக்காக வந்துள்ளேன். உப்பனாறு வாய்க்கால் பணிகள் குறித்து ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியதன் பேரில் ஆளுநர் நடவடிக்கை எடுத்ததாகவும், ஆனால் நிர்வாகம் இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தானே நேரடியாக களமிறங்கி செயல்படுவேன் என்றும் எச்சரித்தார். சொந்த நிதியில் சிபிஜி மற்றும் ஐஐடி தொடர்பான பணிகளை முன்னெடுத்து வருவதாக கூறிய அவர், பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு சாத்தியமில்லை என்றாலும் 2 ஆண்டுகளுக்குள் முழுமையான தீர்வை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விபத்துக்களை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், எந்த பிரச்சனையை எடுத்தாலும் பல தடங்கல்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இருப்பினும் மக்களுக்கு எங்கு பிரச்சனை இருந்தாலும் தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்ற உறுதியை வெளிப்படுத்தினார். மக்களுக்கான நலத்திட்டங்களின் பயன் நேரடியாக மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காக டெல்லி சென்று தேவையான பணிகளையும் மேற்கொள்வேன் என்றார். மேலும் பூத் மட்ட மக்களுக்கு காப்பீடு வசதி, மருத்துவ உதவி தொடர்பான நடவடிக்கைகள் விரைவாக செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மற்றவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஆதாரங்களுடன் மக்களுக்கு முன்வர வேண்டும். அதனை அடிப்படையாக கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதுதான் ஆரம்பம். பெரிய மாற்றத்தை நோக்கி களமிறங்கியுள்ளேன். எதையும் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டேன். மக்களுக்கான பணிகள் நடைபெறவில்லை என்றால் அதற்கான நடவடிக்கை நிச்சயம் இருக்கும் என்று சார்லஸ் மார்டின் உறுதியாக தெரிவித்தார். இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. செல்லிப்பட்டு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் செல்லிப்பட்டு கிராமத்தில் சங்கராபரணி ஆற்றங்கரையில் அருள் புரியும் ஸ்ரீ அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்தி கடனை செலுத்தினர்.
முன்னதாக கடந்த திங்கட்கிழமை அன்று செடல் தரித்தல் மற்றும் அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், செவ்வாய்க்கிழமை அன்று ஸ்ரீ பாஞ்சாலி ஸ்ரீ அர்ஜுனன் திருக்கல்யாண உற்சவம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தினை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு தினம்தோறும் சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவு சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செல்லிப்பட்டு கிராமவாசிகள் மற்றும் அறங்காவல் குழுவினர் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா பள்ளியின் 21வது சலங்கை பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப் பள்ளியின் 21வது சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இப்பள்ளியின் நடன ஆசிரியர்களான குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் ஆகியோரது தலைமையில் இவ்விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் ஆச்சாரியா இன்ஜினியரிங் ஆஃப் டெக்னாலஜி முதல்வர் குருலிங்கம், ஜவஹர் பால்பவன் நடன ஆசிரியர் சிவசங்கரி, கமலா ஜோதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவக்கி வைத்தனர். நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி புதுச்சேரியின் 5 முக்கிய பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பாரம்பரிய முறையில் பரதநாட்டியத்தை மிக சிறப்பாக கற்றுக் கொடுத்து வருகிறது என்று சிறப்பு விருந்தினர்கள் பாராட்டினர். சகோதரிகளான குரு உமா மற்றும் குரு மாதவி ஆகியோரால் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் இந்த நாட்டிய சாஸ்திராலயா நடத்தப்பட்டு வருகிறது. இவர்கள் தெய்வீக கலையான பரதம் மற்றும் கர்நாடக இசையை பரப்பும் நற்பணியை தொய்வின்றி மேற்கொண்டு வருகின்றனர். இப்பள்ளி மாணவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், காஞ்சிபுரம், கங்கை கொண்ட சோழபுரம், வேலூர் பொற்கோவில், சிதம்பரம் நடராஜர் கோவில் மற்றும் சென்னை கபாலீஸ்வரர் கோவில் போன்ற உலக புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களில் நாட்டியஞ்சலி நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளனர். புதுச்சேரி மத்திய சிறைச்சாலை, புதுச்சேரி அரசின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை நிகழ்ச்சிகள் என பல்வேறு மேடைகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளனர். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குழந்தைகளிடையே இக்கலையை கொண்டு சேர்ப்பதுடன் மட்டுமின்றி மலேசியா மற்றும் வியட்நாம் ஆகிய வெளிநாடுகளுக்கும் தங்களது சீடர்களுடன் சென்று வெற்றிகரமாக நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளனர். இவ்விழாவின் பரதநாட்டியத்தின் பாரம்பரியம் மாறாமல் அதற்குரிய முழு மார்க்கத்தையும் பின்பற்றி 19 மாணவிகள் தங்களது சலங்கை பூஜை நடனத்தை அரங்கேற்றினர். இம்மாணவிகளின் நேர்த்தியான நடனக்கலை விழாவிற்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரையும் பெரிதும் கவர்ந்தது. வில்லியனூரில் காச நோயாளிகளுக்கு சிறப்பு மருத்துவ முகாமை ரவிக்குமார் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் தொடர் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு ரவிக்குமார் எம்எல்ஏ ஊட்டச்சத்து தொகுப்பு பைகளை வழங்கினார். வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் ஆகியவை இணைந்து வில்லியனூர் பகுதியில் காசநோய் தொடர் சிகிச்சை பெற்று வரும் 50க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை முகாம் மற்றும் ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் முருகன் கோவில் சமுதாய நலக்கூடத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு சுகாதார நிலைய தலைமை டாக்டர் பாமகள் கவிதை தலைமை தாங்கினார். செவிலியர்கள் தேவி, நீலக்கண்ணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக ரவிக்குமார் எம்எல்ஏ பங்கேற்று காசநோய்க்கு சிறப்பு சிகிச்சை முகாமை துவக்கி வைத்தார். மேலும் தொடர் சிகிச்சை பெற்று வரும் 50க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு தனது சொந்த செலவில் ஊட்டச்சத்து தொகுப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் காசநோய் மற்றும் சுகாதார பணியாளர்கள் சுதா, ஞானசெல்வி மற்றும் மணிமாறன், ஊர் முக்கியஸ்தர்கள் கண்ணபிரான், குணசேகரன், ராஜேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிறந்த சுற்றுச்சூழல் அமைப்புக்கான விருது புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் துறை மாசு கட்டுப்பாடு குழுமம் இணைந்து உலக சுற்றுச்சூழல் தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. இதில் 2022 முதல் 2024 ஆண்டுகளுக்கான சிறப்பு சுற்றுச்சூழல் பணி செய்தமைக்கு சிறந்த சுற்றுச்சூழல் விருது மற்றும் ரூபாய் 50,000 காசோலை,
பூரணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டிக்கு வழங்கப்பட்டது. விருதினை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், புதுச்சேரி தலைமை செயலாளர் சரத் சௌகான் IAS, சுற்றுச்சூழல் துறை செயலர் சுமிதா IAS, சீனியர் சுற்றுச்சூழல் துறை பொறியாளர் ரமேஷ் மற்றும் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் பங்கு பெற்றனர். விருதினை தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி தலைவர் பூரணாங்குப்பம் பனை ஆனந்தன் மற்றும் நிர்வாக குழுவினர், தன்னார்வலர்கள் பெற்றுக் கொண்டனர். காரைக்காலில் அப்போலோ மருத்துவமனை சார்பில் சிறப்பு மருத்துவ விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. சென்னை அப்போலோ மருத்துவமனை தகவல் மையம் மற்றும் சசி சர்வேஷ் பாலிகிளினிக் இணைந்து காரைக்காலில் சிறப்பு மருத்துவ ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் செரிமன மண்டல நோய் நிபுணர் டாக்டர் விஷ்ணு அபிஷேக் ராஜ் மற்றும் இதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அஜய் நரசிம்மன் ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கினர். முகாமில் வயிறு மற்றும் குடல் தொடர்பான நோய்கள், அமிலத்தன்மை, செரிமான கோளாறுகள், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்தும், இதய நோய்கள் மற்றும் நுரையீரல் தொடர்பான பாதிப்புகள் குறித்தும் பரிசோதனை மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அஜய் நரசிம்மன் பேசுகையில், தற்போதைய உணவு பழக்க வழக்கங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், உடற்பயிற்சி மற்றும் உடல் உழைப்பு குறைவு போன்ற காரணங்களால் இதய நோய்கள் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவு முறையும் தினசரி உடற்பயிற்சியும் கடைபிடிப்பதன் மூலம் இதய நோய்களின் அபாயத்தை குறைக்க முடியும் என்று அவர் வலியுறுத்தினார். செரிமான மண்டல நோய் நிபுணர் டாக்டர் விஷ்ணு அபிஷேக் ராஜ் கூறுகையில், நோய்கள் தீவிரமடைவதற்கு முன்பே அவற்றை கண்டறிந்து தடுக்கும் நோக்கில் இந்த மருத்துவ முகாம் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் முகாமில் பரிசோதனை செய்யப்பட்ட நோயாளிகளுக்கு தேவையான மேல் சிகிச்சைகள் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் வழங்கப்பட உள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். பொதுமக்களிடையே ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த முகாம் பயனுள்ளதாக அமைந்தது. இந்த மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை சசி சர்வேஷ் பாலிகிளினிக் உரிமையாளர் வாசுதேவன் மற்றும் மருத்துவமனை ஒருங்கிணைப்பாளர் ராஜ்குமார் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவின் 63வது பிறந்தநாளையொட்டி NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மீனவ தலைவர்கள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவின் 63வது பிறந்தநாள் அவரது ஆதரவாளர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவின் பிறந்த நாளையொட்டி மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், வையாபுரி மணிகண்டன், மோகன்தாஸ், ஐயப்பன், ரவிக்குமார், NR காங்கிரஸ் செயலாளர் ஜவஹர் மற்றும் மீனவ பஞ்சாயத்து தலைவர்கள், நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். மேலும் அமைச்சரின் பிறந்தநாளையொட்டி நேதாஜி நகரில் உள்ள ரெயின்போ ஃபவுண்டேஷனில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு அளிக்கப்பட்டது. இதேபோல் பல்வேறு மீனவ கிராமங்களிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏனாமில் உள்ள அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவுக்கு அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் அவரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களுடன் மரக்கன்று நட்டு கல்வி உபகரணங்களை MLA ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சாரம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்களுடன் இணைந்து மரக்கன்றுகளை நட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். தொடர்ந்து மாணவர்களுடன் உற்சாக கலந்துரையாடி அவர்களின் கல்வி, எதிர்கால இலக்குகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பேசினார். மேலும் பள்ளியில் பயிலும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கி அவர்களை ஊக்குவித்தார். இந்த நிகழ்வில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகி அம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு தீபாராதனையில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள வராகி அம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பால், தயிர், சந்தனம், குங்குமம், பன்னீர் மற்றும் கலச நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு பாராயணம் பாடப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அலங்காரத்தில் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு வாராகி அம்மனை வழிபட்டு சென்றனர்.
புதுச்சேரியில் புதுமையாக திருக்குறள் முற்றோதுதல் நிகழ்ச்சியோடு பள்ளி ஆரம்பம். புதுச்சேரியில் புதுமையாக திருக்குறள் முற்றோதுதல் நிகழ்ச்சியோடு பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய சூழலில் மாணவர்களின் பல்வேறு காரணங்களால் சிதறடிக்கப்படுகின்றனர். அவர்களை நன்னெறிப்படுத்துவது நமது கடமையாகும். 1-2 திருக்குறளையே படிக்க தயங்கும் இக்காலத்தில் புதுச்சேரி சம்ஸ்கார் பாரதி முயற்சியால் திருக்கனூர் போன் நேரு பள்ளியில் ஒரே நேரத்தில் 1330 குறளையும் படிக்கும் திருக்குறள் முற்றோதுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதிய கல்வி ஆண்டில் பள்ளி தொடங்கும் போதே திருக்குறள் முற்றோதுதலோடு பள்ளி தொடங்குவது ஒரு புதுமையாகும். விரும்பத்தக்கதும் போற்றத்தக்கதும் ஆகும். பள்ளி தாளாளர் வாழ்த்துரை கூறி திருக்குறள் முற்றோதுதல் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் மேல்நிலை பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சம்ஸ்கார் பாரதி தலைவர் சிவஞானியார் கூறும்போது, மாணவர்கள் திருக்குறள் நூல் முழுமையும் படிக்கும்போது அவர்களுக்கு படிப்பில் உள்ள பயம், அச்சம் மற்றும் மலைப்பு நீங்கி நம்மாலும் முடியும் என்ற தன்னம்பிக்கை தோன்றுகிறது. பல்வேறு புதிய திருக்குறள்கள் அவர்களுக்கு அறிமுகம் ஆகி புதிய கருத்தூட்டமும் நன்னெறியும் தோன்றுகிறது. இதுபோன்ற அனைத்து பள்ளிகளும் அவ்வப்போது திருக்குறள் முற்றோதுதல் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். அப்போதுதான் தடம் மாறும் இளைய சமுதாயம் திடம் பெறும் என்றும் எதிர்காலம் வளம் பெறும் என்றும் அவர் கூறினார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். நகர பகுதியில் தாறுமாறாக ஓட்டிய கார் மோதி ஒருவர் பலி, 4 பேர் காயம். காரைக்காலில் பரபரப்பு. அமைச்சரவை பதவியேற்பு திடீர் ஒத்திவைப்பு, மத்திய அரசின் ஒப்புதல் கிடைப்பதில் தாமதம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.